தம் மனசுக்கு அவ்வளோ பிடிக்காத சில வேலையை செய்கிறாங்க, வேற எதையோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன? எல்லாருக்குமே அவங்க மனதுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதே வேலையே அவங்களுக்கு தொழில் வருமானம் தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. புத்தகங்கள் வாசிப்பதோட பயனை பற்றியும், இப்போ இந்த புத்தக திருவிழா போகிற இந்த காலத்தில் ஆழ்ந்து படிக்கக்கூடிய அதுக்கான யூசஸையும், இல்லை ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்? என்ன இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அதில் படிக்கிற போது ஏதோ ஒரு குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிற ஒரு சுகம் நல்ல புத்தகத்தை கையில் வச்சுருக்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். சார், நீங்கள் ஒரு பிஏ பிஎல் படிப்பு பட்டம் பெற்றவர். ஆனால் அதை விடுத்து பேச்சுத்துறையில் உச்சம் தொட்டிருக்கீங்க. இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும் மாதாந்திர தவணைகள் அது கொடுக்குற நெருக்கடியாலையும் தம் மனசுக்கு அவ்வளோ பிடிக்காத சில வேலையை செய்கிறாங்க, வேற எதையோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன? எல்லாருக்குமே அவங்க மனதுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதே வேலையே அவங்களுக்கு தொழில் வருமானம் தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி ஒரு செய்தி எழுதுவார். சிறுத்தொண்ட நாயனார் போர் மேலே போய் சண்டை போடக்கூடிய தொழிலில் இருக்கார். அதில் அவருக்கு அவ்வளோ நாட்டம் இருக்கும்னு சொல்ல முடியாது அவருக்கு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இதை தாண்டி நாம் சிவனடியார்களை உபசரித்தல் அப்படிங்கிறத என்னுடைய பேஷன், என்னுடைய மனதுக்குரிய ஒரு காரியமாக நான் செய்யலாம் அப்படின்னு இந்த நம்ம எதிர்பார்க்குற லைஃப் அமையாத போது நாம் எதிர்பார்க்குற விஷயத்தை எப்படி இணைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப வருஷம் முன்னாடியே யோசிச்சிருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி திருநீலகண்ட நாயனார் அவருடைய வரலாறை சொல்லும்போது அவருக்கு தொழில் பானை பண்ணுறது. இப்போ பானை பண்ணுறதுங்கிற தொழிலுக்கு மத்தியில் ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறார். எப்படின்னா, இதில் திருவோடு பண்ணி நம்ம அந்த சிவனடியார்கள் வந்தால் மட்டும் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்காமல் கொடுத்துடணும், அதை தானமாக பண்ணிடலாம். இது தொழிலோடையே நம்ம இதை தானம் பண்ணணும். இது இந்த தொழில் நமக்கு சூட் ஆகலை, ஆனால் அதுக்கு சம்மந்தமாக நம்ம வேறு ஒரு பணியை பண்ணலாம், நம்ம மனசுக்கு பிடிச்ச பணியை பண்ணலாம் அப்படின்னு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்லேயே நமக்கு சில இடங்கள் இருக்குது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெண் அவங்க குழந்தை உண்டாயிருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டில், நான் ரொம்ப முன்னாடி பேச்சு ஆரம்பித்த காலம், அவங்க வீட்டில் 7 நாள் அபிராமி அந்தாதி சொல்லணும், அந்த தாய்மை அடைந்த பெண்ணுக்கு நல்ல விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக சொல்லணும்னு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் சொன்னேன். ஆனால் அந்த பெண்ணோட முகத்தில் ஒரு வருத்தம் இருந்தது. என் பேச்சை கேட்டதால் வருத்தம் இல்லை, அவங்க வருத்தமாகவே தான் இருந்தாங்க. நான் என்ன பேசினாலும் அவங்க வருத்தமாக தான் இருந்தாங்க. அவங்க மற்றவங்களாம் ரசித்து கேட்டாங்க. அப்போ நான் ஒன்று கேட்டேன், தப்பாக நினைக்காதம்மா, உன் மனசில் ஒரு ஏதோ வருத்தம் இருக்குது, தாங்க முடியாத வருத்தம் இருக்குது, சோகம் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் கேட்கல, நான் ஏதாவது உனக்கு உதவ முடியும்னா இறைவன் அருள் ஏதாவது நல்லது செய்யலாம். இல்லை சார், அவங்க மிகச்சிறந்த டான்ஸர், அதாவது இந்த ஆடல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உயிரே, நல்ல டான்ஸ் ஆடணுங்கிறது தான் அவங்களுடைய முழு நேர விருப்பமே. இதை சொல்லி தான் மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் டான்ஸ் ஆடுவா, அதை யாரும் நிறுத்த முடியாது, அவளுக்கு டான்ஸ் தான் அவளுடைய உயிரே அப்படின்னு மாப்பிள்ளை வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளையும் இதுக்கு எதிரி அல்ல, அவனும் டான்ஸுக்கு எதிரியும் அல்ல. ஆனால் ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ஆடும்போது சபையில் உட்கார்ந்துருக்கிற 2-3 ஆண்கள் அடிக்கிற கமெண்ட் அவரால் தாங்க முடியல. இந்த நாட்டில் அந்த கல்ச்சர் கிடையாது தான். ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுதுன்னா டான்ஸை மட்டும் ரசிக்க மாட்டாங்க, தாறுமாறாக ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்போ அவர் கலைஞன் கணவன்ற 2 ரோல் ப்ளே பண்ணுற போது அவரால் கணவன்கிற ரோலில் இதை டாலரேட் பண்ண முடியல. அவர் தன்னுடைய வேதனையை மனைவிட்ட சொல்கிறார், நீ மேடையில் இனி ஆடுனா என்னால் அதை தாங்க முடியாது, கண்டவன் ஒரு 2 வார்த்தை சொல்கிறான், இது சகிக்க முடியல என்னால், நீ ஒரு முடிவு பண்ணிக்கோ, டான்ஸை விட்டுடு அப்படின்னு. இவங்க விட முடியாது, ஏன்னா விடமாட்டேன்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நான் இன்னும் அந்த கலையை எதிர்க்கலை, ஆனால் எப்படி இந்த வார்த்தையை நான் காது கொடுத்து கேட்பேன், என்னால் கேட்க முடியல. அவன் என்ன சொன்னாங்கிறத சொல்கிறார், என்னால் அதை காது கொடுத்து கேட்க முடியாது, என்ன பண்ணுறது. இப்போ எனக்கு டைலமா சார், நான் அதுக்கு நடுவில் குழந்தை உண்டாயிருக்கேன், இப்போ நான் ஊருக்கு போனால் நான் என்ன பண்ணுறதுங்கிறதே எனக்கு தெரியல, பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு, ஏன்னா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சொன்னேன், ஒரு இல்லறம் அமைஞ்சு போச்சு, குழந்தை வந்துடுச்சு, நல்ல இடத்துல நீ வாழ்க்கப்பட்டிருக்கிற, இந்த ஒன்றை தவிர கணவனை எதுலேயுமே நீ குறை சொல்ல முடியாது, மிகச்சிறந்த கணவன் அப்படிங்கிற நீ எல்லாமே. இப்படி யோசிச்சுப்பார், உன் கலையை விட வேண்டாம், ஆனால் நீ மேடையில் ஆடித்தான் அந்த கலையை நிரூபிக்கணுமா. நீ ஒரு 10 ஸ்டூடெண்ட் எடு,
10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ சொல்லிக் கொடு. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் இந்த கலையை கொண்டு போகிற, நீ ஆட விரும்புகிறபடி ஆடிடுற. ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய கலை சாகலை, உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படியே 10 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அவர் நினைக்கிற மாதிரி பப்ளிக் சபையில் போய் ஆட வேண்டாம், 10 பேர் பார்க்குறாப்புல இருக்கிற பொது மேடைகளில் போய் ஆட வேண்டாம், அதை நிறுத்திடுற. ஆனால் 10 குழந்தைங்களுக்கு நீ வகுப்பு எடுக்கிற, தொடர்ந்து வகுப்பு எடுத்துக்கிட்டே இருப்பேன், வருஷம் 10 குழந்தைகளை வச்சு வகுப்பு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உன் கலைக்கும் ஒரு அழிவு வராது, உன் கணவனுடைய கோட்பாட்டையும் நீ வந்து காப்பாற்றி ஆகணும். இதை யோசிச்சுப்பார் அப்படின்னு. அந்த கடைசியாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நான் டான்ஸ் டீச்சராக மாறிடுறேன், குழந்தைங்களுக்கு ஒரு 100 குழந்தைங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு திருப்தி போதும். இந்த உலகத்தில் நான் ஆடி இன்னொருத்தன் பாராட்டி தான் எனக்கு ஆகணுங்கிறது இல்லை அப்படின்னு அவங்க கலையும் அழியாமல் அவங்களுடைய குடும்பமும் வீணாகாமல் ஒரு டக்குன்னு ஒரு யோசனை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. இது எதுக்கு சொல்கிறேன், நாம் விரும்புகிற மாதிரியே வாழ்க்கையில் எல்லாம் அமையாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். அந்த தொழிலை, அந்த வருமானத்துக்கு, அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு பாக்கி நேரம் கிடைக்குது இல்லை, அதில் நம்ம ஏதாவது ஒரு சேவை பண்ணலாம், இல்லை நமக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனல் நாட்டம் உள்ள ஒருத்தராக இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரிக்காக ஒரு வேலைக்கு போய் உட்கார வேண்டியிருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 10 குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்தலாமே. இப்போ டீச்சிங் அந்த தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த ஆசையை வந்து நல்ல பணியை நிறைவேற்றிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி யோசிக்கணும். ஸோ ஏன்னா இப்போ வந்து வேலை வாய்ப்பு, நான் எதிர்பார்க்குற மாதிரியான வேலையே எனக்கு வேணும்னு கேட்டால் பல வேலைகள் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, உடனே இவன் போய் சம்பாரித்து கொடுத்தா தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதோ குடும்பம் நிமிர முடியும். நான் எதிர்பார்க்குற வேலை வரணும், நான் பிடிச்ச வேலைக்கு தான் போவேன், பிடிச்ச இடத்துல தான் செய்வேன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நீ பிடிச்சதையும் செய்ய, ஆனால் பிடிக்க முடியாத இடத்துல இருக்க வேண்டியிருந்தாலும் இருக்கிறதுக்கு நீ பழகிக்க. இந்த ஃபார்முலாவை ஒருத்தன் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி சார். சார் அடுத்து இப்போ இந்த கைபேசிக்கு அடிமையான அந்த காலத்தில் எல்லா செய்தியுமே திடீர்னு மிஸ்லீடிங்காக தப்பான விஷயத்த அப்படியே பார்த்து இதுதான் உண்மைன்னு நம்புகிற இந்த காலத்தில் புத்தகங்கள் வாசிப்பதோட பயனை பற்றியும், இப்போ இந்த புத்தக திருவிழா போகிற இந்த காலத்தில் ஆழ்ந்து படிக்கக்கூடிய அதுக்கான யூசஸையும், இல்லை ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், அப்படி கொஞ்சம் ஏதாவது கூற முடியுமா சார்? புத்தகம் படிப்பது என்பது ஒரு சொந்த சௌகரியம். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, என்ன இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அதில் படிக்கிற போது ஏதோ ஒரு குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைய வந்து கையில் வச்சுருக்கிற ஒரு சுகம் வந்து நல்ல புத்தகத்தை கையில் வச்சுருக்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இது என்ன தான் செல்லில் படித்தாலும் செல்லில் பார்த்தாலும் அந்த சுகம் மட்டும் கிடைக்காது. 2, செல்லில் ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். நீங்கள் எந்த தலைப்பில் என்ன தேடணுன்னாலும் அதில் சர்ச் போய் தேடி எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணி கொள்வதற்காக நீங்கள் இதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும். உங்களை சுலபப்படுத்தி கொள்வதற்காக இந்த செல்லை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும். ஆனால் புத்தக வாசிப்பை விட்டுறக்கூடாது. புத்தகங்களை வந்து நேரம் கிடைக்கும் போது வீட்டில் ரிலாக்ஸ்டாக பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் எவ்வளோக்குள்ள புத்தகத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தணும். உங்களுக்கே தெரியும், நீண்ட நேரம் ஒரு செல்லை பார்க்குறது கண்ணுக்கு நல்லது கிடையாது. அந்த லைட் வந்து கண்ணை ரொம்ப வீணாக்கிடும், தலைவலியை உண்டாக்கும், நம்முடைய சிந்திக்கிற முறையிலேயே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும். எல்லாமே ஒரு அடிக்ஷன் தானே, ஒரு எல்லைக்கு அப்புறம் போதை மாதிரி அடிக்ஷன், அடிமை ஆகிடுறாங்க. அடிமை ஆகக்கூடாது எந்த விஷயத்துக்குமே. ஈவன் ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னால் கூட அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நல்ல விஷயத்தை நம்ம செய்யலாம், ஆனால் அதுக்கு அடிமையாகக்கூடாது. கண்டிப்பாக. இன்னொன்று நான் பார்த்தது என்னென்னா, ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ பார்க்கும்போது அது ஒன்று தான் இருக்குது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் நின்று அதை பற்றி நம்ம யோசிக்கலாம், நம்மளோட கற்பனையே அதில் வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு ஆண் பெண் சொன்னால் அவங்க இப்போ சினிமானா இந்த முகம்தான் வருது, அதில் நீங்கள் உங்களோட சொந்த கற்பனை. ரேடியோவுக்கும் சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ரேடியோவில் ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே நாம் ஆளாளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறோம். ஒரு பீஷ்மர்னோட நீங்கள் ஒரு பீஷ்மரை வரைவீங்க, ஒரு அர்ஜுனனை வரைவீங்க, இல்லை ஒரு கதாநாயகன்னா நீங்கள் வரைவீங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரேடியோ, இந்த புக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற கலைஞனை வந்து வளர்க்கும். இந்த சினிமா இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற கலைஞனை கொன்னே போட்டுரும். அது உண்மை. உங்களுக்குள்ளே இருக்கிற கலைஞனை அது புதைச்சிரும். அதனால் நமக்குள்ளே இருக்கிற கலைஞன் வளரணும் அப்படின்னா, ஆர்டிஸ்ட் மேலே வளரணும்னா புத்தகம் படிக்கணும், ரேடியோ கேட்கணும். கண்டிப்பாக. ஓகே.